நம்மள்ட்ட ஹார்ட் டிஸ்கை காமிச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற சிப்பை காமிச்சு வந்து சர்க்கியூட்டை காமிச்சு பேசிக்கிட்டு தானே என்ன புரியும்? புரியாது. ஆனால் உங்களுக்கு எட்டாத ஒன்று செய்ய வைக்க போகிறாரு. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி இறங்கி வந்து உங்களை புரிய வச்சு அதை செய்ய வைக்க போகிறாரு. தேவன் பேசினாரு என்ன வந்து 20 நாள் ஃபாஸ்டிங் போட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் பேசலன்றீங்களா? அவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசியிருக்கிறாரு. அவன் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி 21 நாள் ஃபாஸ்ட் போட போன சரியா பெரும்பான்றாரு. என்ன ஆண்டவர் என்ன ஃபாஸ்டிங் போட வேணான்றீங்க? நான் ஓ ஸ்டாண்டர்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் கடவுள் எப்படி நம்மகிட்ட ஹேண்டில் பண்றாராம்? அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன். சீசர்கள்ட்ட சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய கேரக்டர் எப்படின்றதுல தெரியுது பாருங்க. வாசிங்க அடுத்து. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திற்கு நீங்களும் வரும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். புரிஞ்சுங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் அங்க போவேன், நான் அந்த இடத்துல தான் இருக்க போறேன், அந்த இடத்துக்கு தான் நீ இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால என்ன செய்ய போறேன்? அந்த இடத்துல இருந்து திரும்ப உன் இடத்துக்கு வந்து உன் லெவலுக்கு வந்து மறுபடியும் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல நான் உட்கார வைப்பேன். அவ்வளவுதான். நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு உங்க இடத்துக்கு அவர் வந்து, உங்க ஸ்டாண்டர்டுக்கு அவர் வந்து, உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு அவர் வந்து, உங்களுடைய மனநிலை கேட்டவாறு பேசி மறுபடியும் உங்களை அங்கிருந்து தான் எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு இந்த வருஷத்தில் கொண்டு செல்லுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிருவேன்றார். இதுக்கு மேல அவர் என்ன வேணும்? இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில் நான் எட்டாதது அப்படின்னு ஒண்ணு நான் என்ன நினைச்சேன்? எட்டாததா? எட்டுறதே நம்மளால முடியல, எட்டாததை வர நம்பணுமா? அறியாததை நம்பணுமா அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு, யூ டோன்ட் பாதர். நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ எந்த இடத்துல வேணாலும்ரா, நான் எந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து உன்னை அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அவ்வளவுதான். அதனாலதான் இந்த வசனம் தொடங்கும்போது சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எதுக்கு விசுவாசமா இருக்கணுமா? என்னை எப்படி கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இல்லை வாழ்க்கையில் எதனா செஞ்சிருவேனா? இதெல்லாம் உங்க மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல. எனக்கு வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஒவ்வொரு வருஷம் வாக்குத்தத்தம் திரும்பி பார்த்தோம்னா அது அப்படியே நிறைவேறி இருக்குங்க. ஆமா, இது இந்த வருஷம் நிறைவேற வாக்குத்தத்தம் இல்ல, இது இந்த வருஷத்துல இருந்து நிறைவேற வாக்குத்தத்தம். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. இது இந்த வருஷத்துல நிறைவேற விஷயம் இல்ல, இந்த வருடத்தில் இருந்து. காட்ஸ் வேர்டுக்கு கேரண்டி பீரியட்னு ஒண்ணு கிடையாது. ஒரு ரெஃப்ரிஜரேட்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க, ஒரு அயன் பாக்ஸுக்கு 1 இயர் கேரண்டி தராங்க. 1 இயருக்கு மேல அது வந்து ரிப்பேர் ஆனா நாங்க பொறுப்பு கிடையாதுன்றாங்க. ஆனா வார்த்தைக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? நிறைய பேர் சொல்லுவாங்க, போன வருஷம் மட்டும் சரியா நடக்கல சார். ஆமா, வருஷம் முடிஞ்சிருச்சுல, கேரண்டி முடிஞ்சு போச்சு. அப்படியா? ஒரு வருஷத்துக்கு 1 வருஷம் தான் கேரண்டியா? ஒரு வார்த்தைக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? வார்த்தை எப்பொழுது செயல் இழந்து போகும் சொல்லுங்க. ஒரு அயன் பாக்ஸுக்கு 1 வருஷம் கேரண்டி, ஒரு ரெஃப்ரிஜரேட்டருக்கு 2 வருஷம் கேரண்டி, வாஷிங் மிஷினுக்கு 6 மாசம் கேரண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆனா எங்களை கேட்கக்கூடாது, அது வரைக்கும் நாங்கள் வந்து பண்றோம், அதுக்கப்புறம் ஏதோ சர்வீஸ் பண்ணி தருவோம். வார்த்தை 1 வருஷம் முடிஞ்ச உடனே அது கேரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சா? போன வருஷம் பார்த்தோம் 16, இன்றும் 16. ஆமா, 16 பாயிண்ட் பேசிட்டோம். 16 பாயிண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சா? அப்ப வருஷம் முடிஞ்சு போச்சு, 16 போச்சு. அப்ப வார்த்தைக்கு கேரண்டி போயிருச்சா? இல்ல. எப்ப வார்த்தைக்கு கேரண்டி முடியுது? எப்ப வார்த்தை தன்னுடைய சாரத்தை இழக்கிறது? இயேசு சொன்னார், அது சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும்
அதுக்கு கேரண்டி பீரியட் இருக்கு. கையை தட்டு. ஆமென். 16 சொன்ன வார்த்தையே வந்து இன்னும் பாதி நிறைவேறலன்னா இன்னும் கேரண்டி இருக்கு. கேரண்டி எப்போ நம்ம முடியும்? எப்போ முடியும்? நீங்க கண்ணில் பார்த்த பிறகு ஓகேயா? நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறி முடியும் வரைக்கும் ஒன்றும் ஒளிந்து போகாது. லைஃப் டைம் கேரண்டி. கையை தட்டி வருதவருக்கு. ஆமா, ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் கேரண்டி இருக்கு. அதனால சொல்றேன், இந்த வார்த்தைகள் இந்த வருஷத்தில் நிறைவேறுகிறது மட்டுமல்ல, இந்த வருஷத்திலிருந்து நிறைவேறிக் கொண்டே இருக்கும். நீங்கள் மாத்திரம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு தயாராக இருந்தால், உங்கள் இருதயம் தேவனோடு இணைவதற்கு தயாராக இருந்தால், நான் சொல்கிறேன், உங்கள் பரம்பரையில் யாரும் சாதிக்காததை தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு சாதிப்பார். உங்கள் குடும்பத்தில் யாரும் சாதிக்காதே உன்னை கொண்டு என்னை கொண்டு சாதிப்பார். உன்னை போல வயதுள்ளவர்கள் யாரும் சாதிக்காதே உன்னை கொண்டு என்னை கொண்டு சாதிப்பார். ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவுட்ஸ்டாண்டிங்கா இருப்பதற்கு தான் படைத்திருக்கிறார். ஆமென். உங்கள் துறையில் நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவராக இருக்க முடியும். The year of uniqueness. இந்த வருஷம் தனித்துவத்தின் வருஷம். உங்களுக்குள் இருக்கிற தனித்துவம் வெளியே வருகிற வருஷம். நீ விசுவாசிக்க கூடுமானால் என்று இயேசு சொன்னார். உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு டியூன் ஆயிடுச்சுன்னா தேவன் நினைச்சது உங்க வாழ்க்கையில் நடந்துரும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொல்றதை புரிஞ்சுக்கிறது தான். அவர் இறங்கி வந்து நீங்க ஒத்துக்கிட்டா போதுங்க, அவர் உங்க ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வருவார். பைபிள் சொல்லுது, அவர் வானத்தில் இருக்கிறாராம், உயரத்தில் இருக்கிறாராம். அவர் குனிஞ்சு பூமியில் இருக்கிறவன் என்ன செய்யறாராம் பார்க்கும்படிக்கு ஸ்டூப் டவுன், இறங்கி நம்மளை பார்க்கிறாராம். அந்த அவசரம் ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க, என்ன சொல்ல வரேன்னா, எட்டாததை செய்வதற்கு உன்னை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்திற்கு எப்படி உன்னை கொண்டு போகிறார்? நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அவர் வருகிறார். அச்சா அச்சா, நீங்க என்ன பாஷை பேசுறீங்களோ அந்த பாஷை பேசுறாரு. ஆமா, என்னலே அப்படின்னா ஆமாலேன்னு உள்ள இறங்குறாரு. என்னடா அவங்க பஞ்சாயத்து பெருசா ரூட்டா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க மதுரையா இருக்கலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், சிலானா இருக்கலாம், வந்து அங்காலே இங்காலே எங்காலேயும் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, he stooped down. அவர் உங்க ஸ்டாண்டர்டுக்கு இறங்குறாரு. நம்மள்ட்ட ஹார்ட் டிஸ்கை காமிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற சிப்பை காமிச்சு வந்து சர்க்கியூட்டை காமிச்சு பேசிக்கிட்டு தானே என்ன புரியும்? புரியாது. ஆனால் உங்களுக்கு எட்டாத ஒன்று செய்ய வைக்க போறாரு. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி இறங்கி வந்து உங்களை புரிய வச்சு அதை செய்ய வைக்க போறாரு. ஈஸியா. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவர் நினைச்சதை நம்மளை வச்சு செஞ்சு முடிச்சிருவார். அது சொல்றாரு, நீ இருக்கிற நான் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு கூட்டிட்டு போயிருன்றாரு. எப்படி சொல்லுங்க? நான் இருக்கிற இடத்துக்கு அவர் இறங்கி அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே போய் நான் எந்த இடத்துக்கு போறேனோ அது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு திரும்ப நான் இருக்கிற இடத்துக்கு வந்து திரும்ப என்ன கூட்டிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு. உங்களுக்காக ஒரு வெற்றி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. இந்த வருஷத்தில் ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நான் சொல்லுகிறேன், உங்கள் வெற்றி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. It is already prepared, my beloved brother. The success in your ministry and success in your job and your business, everything is already prepared. இந்த வருஷத்துக்குள்ள நீங்க நுழைகிறதுக்கு முன்பாகவே உங்கள் வெற்றிகள் ஏற்கனவே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட வந்து அதை செய்ய வைக்க போறதுல தேவன் உங்கள்கிட்ட வந்து அறிவிக்க தான் போறாரு. உனக்கு எட்டாததெல்லாம் உனக்கு அறிவிப்பேன்றாரு. என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல போறாரு. உங்க வாழ்க்கையில் நீங்க புரிந்து கொள்ள போற உங்கள் இடத்திற்கு இறங்கி உங்களை கொண்டு செல்கிற தேவன் உங்களை கொண்டு ஒன்று நடக்க வைக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அதை எப்படியும் நடத்தியே தீருவார். கலங்காதருங்கள். இந்த வருஷம் இன்னொரு ரெஸ்டின் வருஷம். ஆனால் இன்னொரு வருஷம் மட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் இயர். இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே சாதிக்காத உயரமான அவுட்ஸ்டாண்டிங்கான காரியங்களை சாதிப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற வருஷம். தேவன் நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு இறங்குற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 113:6 வாசிப்போம். 113:6 வாசிப்போம். காட் ஸ்டைல். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். பார்த்தீங்களா? அவரு குனிஞ்சு பார்க்குறாராம்.
எதை பார்க்கறது குனிகிறாரா? பூமியை பார்க்கற குனிஞ்சேன்னா பரவாயில்லையே, வானத்தை பார்க்கறக்க குனிகிறாரா? வானத்தை குனிஞ்சு பார்க்கிறாராங்க. அப்பேற்பட்ட தேவன் வானத்தையும் பூமியில் பார்க்கும்படி குனிகிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இறங்குறாரு. அடுத்த வசனம், அவர் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை ஏத்துறாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு அவர் இறங்கி அவர் ஸ்டாண்டர்ட் நம்மளை ஏற்றுவார். அந்த வசனத்தில் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி அவர் குனிந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு பாவப்பட்ட மனிதராக, பாவம் செய்கிற மனிதராக, விட முடியாத பழக்க வழக்கம் இருக்கிற மனிதராக, உங்களை அடிமைப்பட்டவர்களாகவே நீங்கள் நினைத்திருக்கலாம். தேவன் உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி உங்கள்கிட்ட பேசுவார். இன்னைக்கு லால இருக்கிறவன்லாம் பேசுகிற விஷயத்துக்கெல்லாம் என்ன காரணன்றீங்க? தேவன் பேசினாரு, என்னை 20 நாள் ஃபாஸ்டிங் போட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் பேசலன்றீங்களா? அவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசியிருக்கிறாரு. அவன் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி 21 நாள் ஃபாஸ்ட் போட போன சரியா பெருமான்றாரு. என்ன ஆண்டவர் என்ன ஃபாஸ்டிங்கே போட வேணான்றீங்க? நான் ஓ ஸ்டாண்டர்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். என்ன வெள்ளை சட்டை போட சொன்னீங்க? அவர் தான் பேசினாரு. அவன் விரும்புறாயா? அவன் ஸ்டாண்டர்ட் பேசுறீங்க. என்ன நீ கோட்டு போட்டா ஓ ஸ்டாண்டர்ட் பேச. இந்த பைபிள்ல தான் வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன் என்கிற வார்த்தை இருக்கிறது. இதே பைபிள்ல தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றும் இருக்கிறது. வியாதி வந்தவனுக்கு அந்த வார்த்தை, வியாதி வராதவனுக்கு இந்த வார்த்தை. அவன் ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம், உன் ஸ்டாண்டர்டுக்கு கையத்தட்டு. வியாதி வராத எனக்கு வராதுன்ற ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? வாதி உன் கூட அணுகாது. ஐயா வந்துருச்சியா, வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பைபிள் சொல்ற ஆலோசனைகள் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவருடைய வல்லமை மகத்துவமானதான், அவர் ஆலோசனை ஆச்சரியமானதான். நான் சொல்லுவேன், உங்க செயல்ல மகத்துவம் இருந்துச்சுன்னா உங்க ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் நீ செயலிலே மகத்துவமானவர். ஸோ செயலிலே மகத்துவமானவர் என்றால் அவருக்கு வல்லமை பயங்கரமானது. நீங்க எவ்வளவு பாதாளத்துல இருந்தாலும் உங்களுக்கு தூக்கி வரோம். அப்புறம் எதுக்கு ஆலோசனை? ஆனா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனை இருந்தால் செயல் தேவையில்லை. உங்களுக்கு மீட்பு குழுன்னு ஒன்று தேவையே கிடையாது. மீட்பு குழுன்னு ஒன்று இருந்தால் ஆலோசனையே தேவை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீச்சல் தெரிஞ்சவனுக்கு லைஃப் ஜாக்கெட் தேவையில்லை, லைஃப் ஜாக்கெட் இருக்கவனுக்கு நீச்சல் தேவையில்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ரெண்டுமே அந்த வசனத்தில் இருக்கு. ஒவ்வொருத்தன் ஸ்டாண்டர்டுக்கு தேவன். ஆமா, நீங்கள் வியாதிப்பட்டவராகி விட்டீர்கள், தேவன் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை சுகப்படுத்துகிறார். இதான் செயலிலே மகத்துவம். நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, வியாதியே வராம எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. இது ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், செயலிலே மகத்துவமானவராய் நீங்கள் அவரை பார்க்கும்போது தேவன் பெரியவராய் காரியங்களை செய்கிறார். ஆலோசனையில் ஆச்சரியமானவராய் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் உங்களை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். His idea and his word will make you to do greater things. பெரிய காரியங்களை செய்யும்படி அவருடைய ஆலோசனை உங்களை வழிநடத்துகிறது. இன்னமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30.
87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.